வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். நிஃப்டி 50யோட ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இதில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, கரெக்டாக வந்து 5வது நாளாக மார்க்கெட் எங்கேயுமே வந்து பெருசாக வந்து நகராமல் சேம் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அதுக்கு மேலே தான் வந்து ட்ரேட் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, அந்த ரேஞ்சில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து வர்ற மாதிரி வந்து மறுபடியும் உள்ளே வந்து போயிட்டாங்க. ஆனாலும் ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் வந்து இப்போ வரைக்குமே வந்து ட்ரேட் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ அது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ கரண்ட்டாக கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு வந்து ஒரு 24,650லேருந்து ஒரு 24,700 அந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்து ட்ரேட் ஆகி வந்து, அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு நமக்கு வந்து அந்த ரெண்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது இப்போதைக்கு கரண்ட்டாக கிஃப்ட் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ். கம்பேரிட்டிவ்லி இந்த 24,570 கம்பேர் பண்ணும்போது ஒரு 24,600 அப்படின்னு போகும்போதே நமக்கு வந்து பாசிட்டிவ் தானே. ஸோ அது வந்து 24,700 24,650 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிச்சிருக்கிறாங்க. அப்போ பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. நம்ம வந்து ஒரு 24,600 அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து வச்சுப்போம். ஸோ அப்பயும் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போதைக்கு நிஃப்டி வந்து இருக்குது. இப்போ சனிக்கிழமை என்ன நடந்தது அப்படின்ட்டு இன்னும் நான் நியூஸ் ரிலேட்டட் நான் வந்து பார்க்கல. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே வந்து என்ன நடக்க போகுதுன்னு வந்து தெரியல. இதுக்கு மேலே நமக்கு வந்து எந்த விதமான ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்து இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் திங்கக்கிழமை நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துச்சு அப்படின்னா, ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும், மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வந்து வேண்டாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன். அதாவது ஒரு 24,500 அந்த லெவலுக்கு கீழே உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா சோலி வந்து முடிஞ்சுது. ஸோ எது வரைக்கும் அந்த டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அது வரைக்கும் வந்து மறுபடியும் வந்து கீழே இறங்கலாம். ஸோ அந்த 24,500க்கு கீழே உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் என்ன நடக்கும், ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும். எது வரைக்கும் கீழே இறங்கும், இந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ரெண்டு கேப்பையும் வந்து ஃபில் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 23,800 இந்த ரேஞ்சு வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வந்து இந்த லெவல் கூட வந்து வச்சுப்போம், ஒரு 23,600 அந்த ரேஞ்சு கூட நம்ம வந்து வச்சுப்போம். ஒரு நெகட்டிவ் வரும்போது நமக்கு குறைந்தபட்சம் 23,800லேருந்து 23,600 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த 24,500 அப்படிங்கிற லெவலுக்கு உள்ளே வரணும் மார்க்கெட். அப்படி வந்தால் இப்படி மூவ் ஆகலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் வந்து கணக்கு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல நமக்கு வந்து இது வந்து ஒரு பிரேக் அவுட்டா இல்லையா, என்ன சமாச்சாரம்னே நமக்கு வந்து தெரியல. அதுக்கு ரீசன் அந்த சிஏஎஸ் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து ஓப்பனிங் வந்து தாறுமாறாக வந்து இருந்தது. ஸோ அதன் காரணமாக இது கன்சிடர் வந்து பண்ணுறதா வேண்டாமா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ இருந்தாலும் ஆஸ் அ ப்ரைஸ் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் அப்படின்னு இருக்குது. அப்போது இதை நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணி தான் ஆகணும். அப்போது இந்த இடம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டாகவே நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நகரணும். ஸோ இதுக்கு கீழே வந்து இறங்காத வரைக்கும், அப்படி இறங்கலை அப்படின்னா ஒரு கண்டினியூஷன் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு பிரேக் அவுட் கிடைச்ச மாதிரி நமக்கு வந்து கணக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து கணக்கு தான், ஒரு நாட்கள் தான் அதுக்கு வந்து ஒரு பதிலை வந்து சொல்லணும். ஸோ அடுத்தது நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 ஹவர் சார்ட்டில் நமக்கு வந்து அகெயின் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து பயங்கரமான ஒரு வாலடைல் வந்து மூவ் வந்து கிடச்சிது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 2 நாள் நமக்கு வந்து பெருசாக அந்த இம்பேக்ட் வந்து இல்லை. ஒரு 3 நாள் பயங்கரமாக வந்து இருந்தது ஒரு இம்பேக்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இது ஃபைனலாக என்ன நடந்திருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வந்து நிற்கிது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸை நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டோட அந்த வாலடைல் மூவ் வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். அப்போது சைஸை நம்ம வந்து சூஸ் வந்து பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 345 இருக்குது, 350 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கு வச்சுப்போம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது அப் ட்ரெண்ட் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகும், ஒரு 350 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். அப்போது அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,000 வரைக்கும் நமக்கு வந்து மூவ் ஆகணும். அடுத்தது டவுன் சைடு வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகணும். அப்போ ஒரு 24,000
150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு 350 பாயிண்ட் வந்து பக்கம் இருக்குது இல்லையா. அப்போது அப் ட்ரெண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி ஒரு 25 வரைக்கும் வந்து மூவ் ஆகணும். டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கி ஒரு 24 150 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து எப்போ நடக்கலாம், ஒரு 3 நாளைக்குள்ளே நமக்கு வந்து இந்த மூவ் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 50 மினிட் சார்ட் வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்ட்ராடேயில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம் ஃப்ரேம் அப்படின்னா 50 மினிட்ஸ் தான். ஸோ இந்த 50 மினிட்ஸில் நமக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கம்பேரிட்டிவ்லி சென்செக்ஸையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கண் கூட அந்த வித்தியாசம் உங்களுக்கு வந்து தெரியும். செல்லிங் எங்கே ட்ரிகர் ஆகுது பாருங்கள், கரெக்டாக 24,670 24,660 இந்த ரேஞ்சில் வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகுது. எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் இந்த ரேஞ்சை டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள். அதே மாதிரி எப்போ எல்லாம் வந்து பை வந்து இங்கே ட்ரிகர் ஆகுது உங்களுக்கு பாருங்கள். பையிங் வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 24,500 கிட்ட வந்து பையிங் வந்து ட்ரிகர் ஆகுது. இந்த இடத்துலலாம் கேப் அப்பே நடக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு பையிங் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பவுண்ட்ரியே வந்து இருந்தாலும் அதுக்கு மேலே இன்னொரு பவுண்ட்ரி வந்து செட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இந்த 24,420 இந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக இன்னொரு அடிஷ்னல் நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து கிரியேட் ஆகுது ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,775 இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் செல்லிங் பவுண்ட்ரி வந்து கிரியேட் வந்து ஆயிருக்கு. அப்போது இது வந்து இனிஷியலான ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் சொல்லுவோம் இல்லையா, அந்த லெவல். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ 50 மினிட் சார்ட் வந்து இப்படி தான் வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து ட்ரேட் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும். கவனித்தா தான் ஸோ இந்த லெவல் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிடுவோம். ஆனால் மார்க்கெட் இது வரைக்கும் போயிட்டு இப்படி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல உடச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம பயங்கரமான டவுன் சைடு வந்து போகும்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ ஃபுல் டவுன் சைடு போகணும் அப்படின்னா இந்த 24,400 இந்த லெவலில் வந்து உடைக்கணும். அப்போ தான் ஒரு ஃபுல் டவுன் மூவ் நான் வந்து எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஒரு 24,750க்கு மேலே பயங்கரமான ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கு வந்து வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வச்சு நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். இப்போ சென்செக்ஸ்க்கும் இந்த நிஃப்டிக்கும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு டிஃப்ரென்ஸ் வந்து வருதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல பார்த்திங்க நிஃப்டியில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இனிஷியல் டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் டிமாண்ட் ஜோன் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து இருந்தது. இதில் பாருங்கள் அது ரெண்டுமே வந்து இல்லை, ரெண்டுமே ஒரே ஒரு ஜோனாக வந்து கன்வெர்ட் ஆகி நிற்கிது. ஸோ எப்போல்லாம் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து டச் பண்ணுறாங்களோ ஒரு 78,900 78,950 இந்த ரேஞ்சில் வந்து செல்லிங் ட்ரிகர் ஆகுது. இந்த இடத்துல செல்லிங் ட்ரிகர் ஆகுது, இந்த இடத்துல செல்லிங் ட்ரிகர் ஆகுது. அட் த சேம் டைம் எப்போயெல்லாம் வந்து சென்செக்ஸில் இந்த 78,300 டச் பண்ணுறாங்களோ பையிங் ட்ரிகர் ஆகுது. இந்த இடத்துல பையிங் ட்ரிகர் ஆகுது, அதே இடத்துல இந்த இடத்துலையும் பையிங் ட்ரிகர் ஆகிருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மைனூரட்டாக சென்செக்ஸ்லேயும் நிஃப்டிலையும் இருக்கிற அந்த ஸ்டாக்ஸோட அந்த பிஹேவியர் தான். ஸோ அதுக்கு காரணமாக தான் நமக்கு வந்து இந்த டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சமாக லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது. அவ்வளோதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் அதாவது சென்செக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிமாண்ட் ஜோனுக்கிட்ட வந்து இருக்குது. அப்போது நமக்கு கிஃப்ட் நிஃப்டியும் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டில் தான் வந்து க்ளோசிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகலாம். அப்போது சென்செக்ஸ்லையும் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து நிஃப்டியும் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி சென்செக்ஸும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஓப்பனிங் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவில் வந்து இருக்கக்கூடாது. அவ்வளோதான். அப்படி நெகட்டிவ் போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த டிமாண்ட் ஜோனுக்கு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். எல்லாமே வந்து ஓப்பனிங்கை பொறுத்து தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 24,600 அந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வெள்ளிக்கிழமை நடந்தது ஒரு கேப் அப் நடந்திருந்தது. அதுக்கப்புறம் சின்னதாக மறுபடியும் ஒரு புல் பேக் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட ஒரு க்ளோசிங்கிட்ட வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓப்பனிங் லோ இருக்கு இல்லையா, அந்த லோ வந்து கட் பண்ணவே வந்து இல்லை. அப்படியே வந்து தேய்ச்சி அப்படியே வந்து மார்க்கெட் வந்து முடிச்சிட்டாங்க. ஓவராலாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம்,
இந்த 24,600 உடைச்சாங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,650 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,500 வந்து இருக்கலாம். 24,500 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,400 350 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 24,680 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 24,780 24,800 இது வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. டோட்டல் அவுட் அண்ட் அவுட் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 58,000 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,700 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 57,700 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 58 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 58,200 300 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 78,600 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 78,200 இருக்கலாம். 78,200 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 78 77,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 78,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 78,800 79,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டிலையும் பெருசாக வந்து மூவ் அப்படிங்கிறதால வந்து கிடையாது. ஸோ 14,900 14,800 சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளையும் நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் வந்து 14,900 14,800 தான் வந்து இருக்கும். 14,800 உடைச்சாங்க அப்படின்னா 14,700 14,900 உடைச்சாங்க அப்படின்னா 15,000 அவ்வளோதான் லெவல். ஒவ்வொரு இண்டெக்ஸும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து மூவ் ஆகும். இதுவே வந்து சென்செக்ஸும் பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து மூவ் ஆகும். இதுவே வந்து நமக்கு நிஃப்டி 50 படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100லேருந்து ஒரு 150 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேட் ஆகும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த மூவ் வந்து எந்த பக்கம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம். அதான் வந்து நான் என்னோடய வீடியோஸில் நான் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து நான் வந்து அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கெஸ் பண்ணி வந்து பாருங்கள் எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.